ஸ்டாக் மார்க்கெட்டில் 40-50% ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? ஸோ அந்த 2008 கிராஷ் ஆனவங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். இறங்குதா பியர் மார்க்கெட், நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், புல்ல தூக்க போகிறேன், புல்ல நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன். ஒருத்தரோட உண்மை, ஒருத்தரோட புத்திசாலித்தனம் இன்னொருத்தருக்கு சரியாக இருக்காது. கடைசியாக மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் வந்து பேங்க்ல, ஒரு மிகப்பெரிய பேங்க்ல வந்து பேங்க் ரெசிப்ட் வச்சு பண்ணுறாங்க. அந்த ஸ்கேம் வெளியே வந்து மாதிரியான ஒரு டெசிஷன்லாம் எடுக்காதீங்க வைத்தின்னு என்னைக்காச்சும் ஒரு தடவை நீங்கள் ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்களா? நிறைய வாட்டி, டெய்லி உதாரணத்துக்கு இப்போ ஒரு உதாரணம் சொல்லலாம். அது நான் உதாரணம் சொன்னால் ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். சொல்ல சரி, ஸோ ஸ்டாக்னு வச்சுக்கலாமே. இப்போ நடக்கல, எப்பயாவது நடந்ததுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டாக், ஒரு கம்பெனியோட IPO எனக்கு கிடச்சிது. அந்த கம்பெனி IPO கிடச்சப்போ வந்து நல்ல ப்ராஃபிட். எங்கள் சிக்கன் பிரியாணியில் வந்து பீஸ் கிடைக்கிறதெல்லாம் லக்குங்க. அந்த மாதிரி IPOலலாம் வந்து ஒரு பெஸ்ட்டான கம்பெனி கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம். IPO கிடைக்கிறதே முதல்ல லக்கு. IPO கிடைக்கிறதே வந்துட்டு பிரியாணியில் லெக் பீஸ் கிடைக்கிற மாதிரி தான். பட் அண்ட் அஃப்கோர்ஸ் நல்ல IPO கிடைக்கிறதும் நல்ல விஷயம். ஸோ அதில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒரு 40-50% வந்து ப்ராஃபிட் வந்தது. வித்துரு அப்படின்னாங்க எல்லாருமே வந்து 40. ஏன்னா ஜென்ரலாக ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் 40-50% ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? எனக்கு ஒரு நாளில் கிடச்சிது. வித்துருனாங்க. பட் நான் என்ன நினச்சேன்னா அந்த கம்பெனி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கலை. எல்லாருமே வந்து என்னடா முட்டாத்தனமாக பண்ணிகிட்டு இருக்க, ஏன்னா விற்க மாட்டியா, 40% ப்ராஃபிட் எடுக்க மாட்டியா அப்படின்னாங்க. பட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு காம்படிஷன் இன்னும் ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனியோட ரெவன்யூ நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு யூனிகார்ன், ஸ்டார்ட் அப்ஸில் யூனிகார்ன் சொல்லுவோம் இல்லையா, 8,000 crores அந்த மாதிரி இருக்குது. அது எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ரெவன்யூ நல்லா போயிட்டுருக்கு. டெட்டே இல்லை. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ நல்லா இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் விற்கணும்? அந்த கம்பெனி வளரப்போகுது. இப்போது 40% ப்ராஃபிட் அவங்க பார்க்குறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 1 year 2 years அதை ஓட் பண்ணேன்னா மேபி 300% வரைக்கும் என்னால் ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா முட்டாதனமாக பேசிக்கிட்டு இருக்கேன், 300% போகுமா ஏதாவது ஒரு கம்பெனி. ஸோ அதுதான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த முட்டாள்தனமான முடிவுங்கிறது வந்து அவங்களுக்கு அது முட்டாள்தனம். என்னை பொறுத்த வரைக்கும் எவன்லாம் வித்தானோ அவன் முட்டாள். ஓகே, அப்போ பர்சன் டு பர்சன் அது டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த முட்டாள்தனம் அப்படிங்கிறது ரைட்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு 6 மாதிரி தெரியும், இந்த சைட்லேருந்து பாருங்கள் 9 மாதிரி தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. கீழே போட்டு இந்த பக்கம் பார்த்தா 6, அந்த பக்கம் திரும்பி பார்த்தா 9. எனக்கு 6 கரெக்டு, உங்களுக்கு 9 கரெக்டு. அந்த மாதிரி பர்சன் டு பர்சன் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குல்ல அந்த தாட்ஸில். பட் நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நீங்கள் அந்த பேஸில். இந்த கம்பெனி பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கீங்க. அப்போது அதில் எமோஷன்றதையும் தாண்டி அந்த நாலேஜ் தான் ஒரு முக்கியமாக இருக்குல்ல. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அது ஒன்று, நாலேஜுங்கிறது வந்து ஒன்று. பட் நான் தப்பாக கூட ஆகலாம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை கணிக்க முடியும். ஆமாம், நான் மேபி 200% கிடைக்காம 50% ப்ராஃபிட்லேருந்து எனக்கு மொத்தமாக 10% தான் கிடைக்குங்கிற மாதிரி கூட ஆகலாம். இருந்தாலும் எனக்கு ஒரு ஹோப், அவ்வளோதான். சரியா? இது வந்து என்னென்னா, இப்போது ஒவ்வொருத்தரோட டிசிஷன் வேறு மாதிரி இருக்கும்ல. சில பேர் வந்துட்டு FD, ஓகே நான் FD போட்டுக்கிறேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் கிடையாது. இப்போ சாதாரணமான மக்கள்கிட்ட நீங்கள் போய் முதலீடு பண்ணுங்கன்னு கேட்டால் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக FDயில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. FDயில் ஒரு 6.5-7% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் போய் FDயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு 7%. இன்னொருத்தர் அட என்னங்க போய் FDயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இன்ஃப்ளேஷன் ரேட்டு கூட அது ஒர்க் அவுட் ஆகாது, அது வேஸ்ட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்றாங்க. பட் இப்போ நீங்கள் சொல்கிறது மூலமாக இவர் FDயில் எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு? அவரோட தேவை சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். இவரோட தேவை வேறு. இவரோட பார்வையில் FD குட்டுன்னு தோணுது, இன்னொருத்தரோட பார்வையில் FD பேடுன்னு தோணுது இல்லையா? சரி, அது ஒன்று இருக்குது. என்னன்னா வந்து குட் பேட் ஒன்று. அது என்னன்னா கோல் பேஸ்டாக போகுது. சரியா? அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி பேசின மாதிரி கோல் பேஸ்டாக. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது 2008 வந்து ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்கு கிராஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேபி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இன்வெஸ்டர்ஸ், ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் சொல்ல முடியாது, போன டெக்கேடில், அதாவது இப்போது ஒரு 45 இயர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 2008 ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்கு கிராஷ் ஆச்சு, அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னு தெரியும். அப்போல்லாம் நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் வந்துட்டு இந்த வயசில் நான் அந்த டைமில் ஸ்கூல் கிட்டுங்கிற பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 2008 எந்த அளவுக்கு கிராஷ் ஆச்சு அப்படின்னு தெரியும். ஸோ அந்த 2008 கிராஷ் ஆனவங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தா ஒரு பயம் இருக்கும், ஹிண்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். ஐயோ போடலாமா, திருப்பி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது என்னன்னா ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். சரியா? இது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். இப்போ இதே வந்து 2020 கொரோனாக்கு அப்புறமா ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ரைஸ் ஆச்சு.
ஸோ அந்த கட்டத்தில் ஸ்டாக் 2019 நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து கோவிட் டைம்ல கிராஷ் இன்னொரு தடவை ஆச்சு. பட் 2008 லெவலுக்கு ஆகல. 2000 ப்ராஃபிட் அளவுக்கு போச்சு. பட் அதுக்கப்புறமா ரைஸ் ஆச்சு. கோவிட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கம்பெனியாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைமில் முதலீடு பண்ணவங்கலாம் வந்து நல்ல லாபம் பார்த்தாங்க. ஏன்னா 2020 கீழே போச்சா, அந்த இடத்துல முதலீடு பண்ணி அடுத்த வருஷத்தில் நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, இறங்குதா பியர் மார்க்கெட், நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், புல்ல தூக்க போகிறேன், புல்ல நான் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும். பட் 2008 கிராஷ் பார்த்தவங்களுக்கு திருப்பி இந்த மாதிரி கிராஷ் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இப்போ வந்து 2 பேரில் யார் முட்டாள்? அவனுடைய பாதிப்பை பொறுத்து அவன் எடுத்திருக்கிற ஒரு டெசிஷன், இவனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லாபத்தை பார்த்து இவன் எடுத்திருக்கிற ஒரு டெசிஷன். ஸோ எல்லாரும் ஒரே மாதிரியான ஃபீல் பண்ணணும்னு கிடையாதுல்ல. ஸ்டாக் மார்க்கெட் நல்லதுன்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் ப்ராஃபிட் கொடுத்துச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி 2020 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவனுக்கு ஸ்டாக் மார்க்கெட் நல்லது. 2008 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தோற்று போய் நிறைய பணத்தை இழந்தவனுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு பயம். அது எமோஷன்ஸ் உள்ள இருக்கு. பணத்தையும் தாண்டி நம்ம பணம் போச்சே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான். சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நோ ஒன் இஸ் கிரேசி. யாருமே முட்டாள் கிடையாது. எந்த ஒரு முடிவும் முட்டாள்தனமான முடிவு கிடையாது. நம்மளோட ஃபினான்ஷியல் டெசிஷன் பொறுத்த வரைக்கும், ஃபினான்ஸ் மட்டும் இல்லை, கரியர் அதுதான், எல்லாமே அதுதான். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட உண்மை, ஒருத்தரோட புத்திசாலித்தனம் இன்னொருத்தருக்கு சரியாக இருக்காது. உதாரணத்துக்கு சும்மா இந்த டாபிக் ஒர்க் அவுட் ஆகாது, இப்போ நம்ம பேசுறது தேவையில்லை அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இல்லை கன்ஃபார்ம் தேவை அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம தேவை நினைக்கிறோம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட் நான் பார்க்குறவங்களில் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா, சைக்காலஜி பற்றிலாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க, நடைமுறை கதைலாம் எதுக்கு, எந்த ஸ்டாக்கில் போட்டால் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இரு அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். இன்னொரு பேர் வந்துட்டு எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் கண்டாலே பயம் இருக்குது. ஸோ இன்னொருத்தர் வந்துட்டு பேசி இட்ஸ் ஓகே, நீங்கள் பயப்படுங்க, தப்பு இல்லை பரவாயில்ல, கரெக்டு, இப்போ நம்ம ரிச் ஆகலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பேர் தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு நம்ம பேசுகிற கண்டென்ட் சென்சிபிளாக இருக்கும். அதே தான். ஆனால் இப்போ நம்ம கண்டென்ட் தப்பாக கரெக்டாக அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ஸோ நோ ஒன் இஸ் கிரேசி. அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் வேறு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்லையும் பேசுகிறாங்களே. ஏன்னா இந்த மாதிரி ஆங்கிளில் பேசுகிறவங்கன்றது எண்ணிக்கை ரொம்ப கம்மி. நீங்கள் சொல்கிற மாதிரி தான், எதில் போட்டால் பணம் ஜாஸ்தியாகும், எதில் போட்டால் பணம் கம்மியாகும், இல்லை என்ன சுதாரிப்பாக இருக்கணும், எதில் சூசனமாக நம்ம வேலை பார்க்கணுன்றது மட்டும் சொன்னால் போதுன்றாங்க. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 2020 ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணவங்க நல்ல லாபம் பார்த்துருப்பாங்க, ஸ்டாக் மார்க்கெட் பெஸ்ட்டுன்றாங்க. பிகாஸ் இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த ஃபினான்ஸ் பற்றின ஒரு நாலேஜே மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகப்படியாக ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு பணக்காரன் ஆகிட்டான்றாங்களே, அது லக்குன்னு அந்த ஒரு ஃபேக்டரில் நம்மளால டிஃபைன் பண்ண முடியுமா? பணத்துக்கு பின்னாடி லக்கு ரொம்ப பெரிய ஃபேக்டரா? சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் நான் ஜஸ்ட் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதியில் நான் விவசாயம் பண்ணுறேன், சில பயிர்கள் பயிரிடுறேன் அப்படின்னு சொன்னால் நான் நல்ல விவசாயி, எனக்கு நல்ல மகசூல் வருது, நான் நல்ல விவசாயி. இதே இன்னொரு பகுதியில், வறட்சி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், நான் அந்த பகுதி பேர் சொல்ல விரும்பலை, அந்த பகுதியில் நான் விவசாயம் பண்ணுறேன், நான் என்ன பயிரிட்டாலும் எனக்கு பயிர் வரல அப்படின்னு சொன்னால் நான் மோசமான விவசாயியா? இப்போது உதாரணத்துக்கு விவசாயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் கிரிக்கெட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். நல்ல ஒரு டேம்பான ஒரு பவுலிங் பிச்சில் விராட் கோலி விளையாடுறாருன்னு வச்சுக்கலாம். அவர் 50 பாலில் தான் 30 ரன் அடிக்கிறார். இதே நல்ல ஒரு பேட்டிங் பிச்சில், பால் நல்ல பேட்டுக்கு வரக்கூடிய ஒரு பேட்டிங் பிச்சில் ஒரு ரஞ்சி பிளேயர் 30 பாலுக்கு 50 ரன் அடிச்சிடறாரு. அப்படிங்கிறதுனால அந்த ரஞ்சி பிளேயர் விராட் கோலியை விட திறமசாலி ஆயிடுவாரா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த சமயத்தில் ஒரு பெரிய திறமசாலின்னு தானே பேர் எடுப்பார். அந்த சமயத்தில் கரெக்டான டைம் அவருக்கு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு கிடைச்சிருக்கு, ரிசல்ட் நல்லா வந்துருச்சு. அப்படிங்கிறதுனால விராட் கோலியோட கெப்பாசிட்டி ஒரு நார்மல் ரஞ்சி பிளேயரை விட கம்மி அப்படின்னு நம்ம எடை போட்டுற முடியும். ஸோ இதுதான் நான் லக் அப்படின்னு சொல்ல வரேன். அவருக்கு அந்த சூழ்நிலை இல்லைன்னு நான் சொல்ல வரல. ரஞ்சி பிளேயர் அஃப்கோர்ஸ் ரஞ்சி பிளேயர்ஸ் ஆர் வெரி குட், ஓகே. ஆனால் விராட் கோலி திறனோட நான் இங்கே கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை ஒரு பெரிய ஆடம் கில்கர், சச்சின் டெண்டுல்கர் அளவுக்கு பிளேயரோட நான் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் மேட்ச்லையோ இல்லை அந்த பர்டிகுலர் டேலையோ அவங்களுக்கு கரெக்டான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம லக் அப்படின்னு சொல்கிறோம். லக் அப்படிங்கிறது என்னென்னா, திறமசாலி, அதாவது வெற்றி பெற எல்லாருமே திறமசாலிகள் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி தோல்வி அடைகிற எல்லாருமே திறமை இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. இங்கே தான் இதை தான் நம்ம லக் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நிறைய திறமையான ஆக்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்குலாம் பெரிய திறன், பெரிய ஓப்பனிங் கிடைக்கல, மாஸ் ஹீரோ அவங்க ஆயிரல. அப்புறம் கொஞ்சம் சில ஆக்டர்ஸ் பார்த்துருக்கோம். நான் அஃப்கோர்ஸ் யாரையும் சொல்லிட முடியாது, கொஞ்சம் சில ஆக்டர்ஸ் பார்த்துருக்கோம், அவ்வளோவா நடிக்கலை, ஆனால் கூட நல்ல ஒரு வேல்யூ, ஸ்பாட்லைட்லாம் கிடச்ச மாதிரி இருக்கும். இதை தான் லக் அப்படின்னு சொல்கிறோம். கெப்பாசிட்டி வேணும், திறமை வேணும்,
அது கூட நமக்கு அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு ஒன்று கிடைக்குது தெரியுமா, அதுதான் லக். ஆக்சுவலாக வந்து ராம்கி அவர்கள் இப்போ ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த திறமைசாலி வந்து ரெடி ஆகிட்டே இருக்கான், அவனுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கிறப்போ அவன் எப்போவுமே ரெடியாக இருக்கான். அந்த சமயத்தில் ஒருத்தர் போகிறப்போ வந்துட்டு வாய்ப்பு தராங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் லக். ஸோ அந்த திறமை வெளியறதுக்கு லக் அப்படின்னு. இது பணத்தோட எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது? நிறைய பணம் சம்பாதிச்சிட்டான், இப்போ ஒரே வருஷத்தில் பணக்காரன் ஆகிட்டான் அப்படின்னா லக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்களே, அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்னன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், எல்லாமே லக் கிடையாது. இப்போ நான் லக்குக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டேன், இதை நான் வந்து இன்னொரு விஷயத்தோட லிங்க் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரிஸ்க், லக்கும் ரிஸ்க்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 2 sides ஆஃப் த காயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது ஒரே வருஷத்தில் பெரிய பணக்காரன் ஆயிடுறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வந்துட்டு எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி, அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். பட் இருக்கிறதுலையே சிறந்த ஸ்டாக் இது தெரியுமா? எந்த கம்பெனியில் முதலீடு பண்ணுறது சிறந்த முதலீடு தெரியுமா? நம்ம மேலே, நம்மளோட திறன் மேலே. நம்ம ஒரு ஐடியா வச்சுருக்கோம், அந்த ஐடியா மேலே முதலீடு பண்ணுறது தான் இருக்கிறதுலே சிறந்த முதலீடு. உதாரணத்துக்கு நீங்கள் சின்னதாக ஒரு பியூட்டி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பொட்டிக் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா சின்னதாக நான் ஒரு ஃபுட் கார்ட்டில் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த ஐடியா சிறந்த ஐடியான்னு நம்பி என் மேலே நான் முதலீடு பண்ணுறேன்னா அது அஃப்கோர்ஸ் அது பெரிய ரிஸ்க். 100% ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சின்னதாக ஒரு லக், அதாவது அஃப்கோர்ஸ் நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வேணும், டைமும் ஒர்க் அவுட் ஆகி கரெக்டான இடத்துல நான் போட்டு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் லக் எனக்கு கிடச்சிச்சின்னா ஒரே வருஷத்தில் நான் பெரிய ஆள். உதாரணத்துக்கு நல்ல பீக்கான ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு ஏரியாவில் நல்ல ஃபுட் கார்ட் போட்டு அந்த ஃபுட் கார்ட் வந்துட்டு ஈஸியாக நான் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் ரெவன்யூ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு வருஷத்தில் என்னோட மதிப்பு எந்த அளவுக்கு ஆகிடும். ஸோ இதுதான் சொல்கிறேன், லக்கு, ரிஸ்க்கு, திறமை, இது எல்லாமே சேர்ந்து கனெக்ட் ஆகணும். அண்ட் இதெல்லாம் வந்து கரெக்டாக எடுக்கிறதுக்கு, அந்த ரிஸ்க்குங்கிறது எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சைக்காலஜி அப்படிங்கிறது நமக்கு. ஒரு உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட் ரெண்டுத்தையும் எடுத்துட்டாலுமே மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் பணம் எங்கே நல்லா சம்பாதிக்க முடியும்? ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் சொல்லும் போது இது கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ரிஸ்க் எங்கே இருக்கோ அங்கே தான் எல்லாம் இருக்கும், எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது. நம்மளோட லைஃப்பில் போதுன்றது யாருக்கும் தோண மாட்டுது. எவ்வளோ கொடுத்தாலும் வேணும் 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 தான். எவ்வளோ பணம் இருந்தால் போதும்? அதான் போதும் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பணத்தை நோக்கி போகிறப்போ பணக்காரன் ஆகிறது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலாக. நீ இன்னும் சும்மா சொல்லிடுற, எனக்கு இன்னும் இன்க்ரிமெண்ட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. எங்கெல்லாம் இன்க்ரிமெண்ட்டே 3% தான் வருது, இன்னும் சில பேருக்கு வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறது ஓகே, அது பண்ணிட முடியும். லக்கு லைட்டாக, டைம் லைட்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் ரிஸ்க்கும் நம்ம எடுத்துட்டோம்னா பணம் சம்பாதிச்சிடலாம். ஆனால் இப்போது உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமே, இப்போது வந்து ஸ்கேம் 1992 இல்லையா, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹர்ஷத் மேத்தா வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணுறப்போ பண்ணிகிட்டே போகிறாங்க, 100 கோடி சம்பாதிச்சே போய்ட்டுருக்காங்க. 100கணக்கான கோடிகள் வந்து மாதம் வருஷம் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் வந்து திருப்பி அந்த ஸ்கேம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நான் இப்போ வந்து ஸ்கேமை க்ளோரிஃபை பண்ணல, ஸ்கேம் பண்ணுறது நல்லது, நீங்களும் ஸ்கேம் பண்ணி சம்பாதிச்சுக்கோங்க நான் சொல்ல வரல. ஜஸ்ட் அவரோட கதையை நான் வந்து உதாரணமாக எடுக்கிறேன். ஸோ அவர் ஸ்கேம் பண்ணிட்டே போயிட்டுருக்காரு. அவர் போதும்னு நிறுத்திருக்கலாம். ஒரு 100 கோடி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சரி போதும் நான் செட்டில் ஆகலாம். அது எந்த காலத்தில்? 1990s 100 கோடிங்கிறது வந்து இப்போ எந்த அளவுக்கு, எவ்வளோ இன்ஃப்ளேஷன் ரேட் வந்திருக்கு, எந்த அளவுக்கு ஹை. ஸோ அவர் நிறுத்தலை. கடைசியாக மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் வந்து பேங்க்கில், ஒரு மிகப்பெரிய பேங்க்கில் வந்துட்டு பேங்க் ரெசிப்டை வச்சு பண்ணுறாங்க. அந்த ஸ்கேம் வெளியே வந்துடுது. அதுக்கப்புறமா தான் அவங்க பண்ண எல்லா ஸ்கேமும் வந்துட்டு ஒரு நமக்கு டொமினோ எஃபெக்ட் மாதிரி டக் 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 டக்குன்னு எல்லாம் வருது. ஸோ அவுட் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் இதே வந்து கான்ட்ரடிக்டரியாக நீங்கள் சொன்ன மாதிரி லக்கி பாஸ்கர் படத்தில் அவங்க அப்பா சொல்கிறாங்க, நம்ம வந்துட்டு சூதாட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு தப்பு, ஆனால் சூதாட்டத்தில் வந்துட்டு லாபம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல போதும்னு எனக்கு நான் சொல்லணும்னு எனக்கு தெரியணும். ஸோ அங்கே தான் கரெக்டாக லக்கி பாஸ்கர் படத்தில் வந்துட்டு துல்கர் சல்மான் கரெக்டான இடத்துல போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல பணத்தை எடுத்து செட்டில் ஆகிறாரு. அகெயின் ஸ்கேம் பண்ணாதீங்க, ஸ்கேமை ப்ரொமோட் பண்ணல. பட் பணம் சம்பாதிக்கிறப்போ ஏதாவது ஒரு இடத்துல பணம் போதும்னு நான் சொல்ல வரல. பட் என்னென்னா, நமக்கு இப்போது ஒரு ஸ்டாக் நல்லா பண்ணுதுன்னு வச்சுக்கலாமே, இப்போது நிறைய பேர் பண்ண தப்பு. இன்ஃபேக்ட் வந்துட்டு மிகப்பெரிய ஆட்கள், நாஸ்டாக்கோட முன்னாள் சேர்மன்லாம் பண்ண தப்பு. அகைன் நான் திருப்பி பேர்லாம் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்கேமஸாக தேடிட்டு இருப்பீங்க. ஸோ நாஸ்டாக்கோட முன்னாள் சேர்மன் வந்து மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு சொன்னால் பான்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கீமை வந்துட்டு அகைன் பல வருடங்களாக வந்துட்டு தவறு செஞ்சுக்கிட்டே வராங்க. கிட்டத்தட்ட ஹர்ஷத் மேத்தா அவர்கள் செஞ்ச தப்பு மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட 2008க்கு அப்புறமா அது வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு தெரிய வருது. அவங்க பசங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க அது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா திருப்பி அவங்க ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆகுது. ஸோ அகெயின் அவங்க பணம் சம்பாதிச்சதுக்கப்புறமா போதும் அப்படிங்கிறத நிறுத்த தெரியல. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே வந்துட்டு லாபம் வருது, 30%, 40% லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி போட்டே இருந்தேன்னா எனக்கு டக்குன்னு மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு எந்த இடத்துல எந்த அளவுக்கு, இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று போடுறோம் கீழே,
எந்த அளவுக்கு லாஸ் லைக் 5% என்னால bear பண்ணிக்க முடியும். கீழே லாஸ் போச்சுன்னா நான் வந்து அந்த ஸ்டாக்கை நான் எடுத்துடுறேன் எக்ஸிட் அப்படின்னு இருக்கணும்ல. அதே மாதிரி ப்ராஃபிட்லையுமே ஒரு எக்ஸிட் பிளான் இருக்கணும். ஓகே. ஒரு ஷேர் வந்துட்டு போயிட்டே இருக்கு சூப்பர்னு போயிட்டே இருக்கும். திடீர்னு அந்த கம்பெனியோட ஆக்சுவல் வேல்யூவேஷன் நம்ம வந்துட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி எப்படி கிராஷ் ஆச்சோ, ஏன் கிராஷ் ஆச்சு, இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு, சைனா மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் பெட்டராக இருந்துச்சு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்தியன் மார்க்கெட்லேருந்து பிடுங்கி சைனா மார்க்கெட்டில் போட்டாங்க. காரணம் நம்மளோட பிஇ ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, சைனாவோட மிகப்பெரிய கம்பெனிஸோட பிஇ ரேஷியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் அப்படி ஆயிடுச்சு இல்லையா. அந்த மாதிரி ஆகிடும். நம்ம வேல்யூவேஷன் சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும், திடீர்னு இறங்கிடும். அப்போ நமக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரி போயிடும். அதே மாதிரி ப்ராஃபிட்லேயுமே ஒரு ஸ்டாப் ப்ராஃபிட் அதுலேயும் ஒரு எக்ஸிட் பிளான் வச்சுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல போதும்னு சொல்லி தான் ஆகணும். அந்த போதும்னு சொல்கிறது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மருந்து. இந்த போதுங்கிற வார்த்தை வந்து இட்ஸ் எ மெடிசன். அது நம்மளை ஹீல் பண்ணும், ஃபினான்ஷியலாக ஹீல் பண்ணோம், எமோஷனலாக ஹீல் பண்ணோம். எமோஷனுக்கும் அதான் தானே, நமக்கு வந்து எனக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்போ ஏதாவது ஒரு இடத்துல போதும்னு சொல்லி தான் ஆகணும். இல்லைனா அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கிட்டையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. எனக்கு இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த குவாலிட்டி இருந்தால் போதும், இல்லை என் ஃப்ரெண்டு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கணும், எனக்கு இந்த சேலரி பார்த்தாது, இன்னும் வேணும் அப்படின்னு நம்ம போகிறப்போ தவறுகள் அதிகமாக செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இதோட இந்த டாக்கும் போதும் அப்படின்னு மக்கள் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து போதும் அப்படின்னு வச்சுக்கணும். அதனால தான் என் டைம்லேயும் ஒரு கேப் வச்சுருக்கோம், போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் தொடர்ந்து இந்த பியாண்ட் மணி சீரீஸில். ஸோ மக்களுக்கு இது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும்ல. ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம மணி மைண்ட் செட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த மணி மைண்ட் செட்டே வந்து நம்ம 2 பகுதியாக பிரிக்கிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பேசியிருக்கோம். செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் ஒரு முக்கியமான பகுதி வருது. அதை தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம அடுத்த ஒரு செக்ஷனில் பேசலாம். ஸோ அது வரைக்கும் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு வீடியோ போகும்போது அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தேங்க்யூ.